So hello guys. So it's 6:47 right now. Actually correct timing வந்து சரி இவருக்கு ஏதோ காவு வாங்கலாம். இவரை பாருங்க, இவர் ஏற்கனவே காவு வாங்கின பாருங்க. காவு எங்களுக்கு வாங்காம இருக்கணும். ஒருத்தர் இங்க ஃபுல்லா ப்ரிப்பேர். எனக்கு சைனஸ் ஹெவி. அவர் சொல்லவே வேணாம். டெல்லி 5:30 ரீச் ஆக வேண்டியது. இப்போ டைம் வந்து 6:40 ஆகுது. இன்னும் நாங்கள் ஃபரிதாபாதே போல. ஒன்று ஒரு 2 hours உண்டா? இல்லை 1 hour கரெக்டாக 1 hour ஆகும். ஸோ ரீச் ஆகிட்டு ரூம் போயிட்டு நாங்கள் எல்லாரும் பேசுகிறோம். அது வரைக்கும் மீண்டும் சந்திப்போம். கைஸ் எல்லாம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டோம். ஃப்ரெஷ்அப் ஆகி டெல்லிக்கான செட்டப் டெனிம் ஜாக்கெட்லாம் நான் போட்டாச்சு. எல்லாருக்கு டபுள் லேயரிங் பண்ணிட்டாங்க. அங்கே பாருங்க, அப்துல்லா ஹெவி டபுள் லேயரிங். சார் வெயிட் வரேன். ஏய் ஸ்நாக்ஸ் எல்லாம் அந்த பேக்ல வச்சுட்டேன்டா. சார்ஜர்லாம் எடுத்துக்கூடாடி. வேறு சார்ஜரு மேலே இருக்க சார்ஜரு ஓகேவா? வெல்கம் டு ஃபரிதாபாத். எனக்கு காம்படிஷன் கைஸ். ஃபர்ஸ்ட் டைம் கைஸ். எனக்கு காம்படிட்டர் வேற. யூ ரைட்ல இல்ல லெஃப்ட்ல இல்ல, ஸ்ட்ரைட்டாவே இருக்கு. எல்லாம் குட்டி கொஞ்சம் சார் இருக்காங்க பாய்ஸ். இங்க பாருங்க, ஆஃப் ஆயிடுச்சு, ரெக்கார்டிங்கே இல்ல. ஆஃப் வந்து வெறும் செருப்பு மூஞ்சி வெளியிட்டு வந்திருக்கேன். பாருங்க, அது சொல்ல முடியாது, அது எப்ப வேணா பயம் ஆகும். அடுத்த காம்படிஷன் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காரு. இப்பதான் தட்கல்ல புக் பண்ணிருக்கோம். வெயிட்டிங் லிஸ்ட் கொஞ்ச நேரத்துல கன்ஃபார்ம் ஆயிடும். அதுதான் நம்ம டெல்லி ரீச் ஆயாச்சு. ஸோ இப்போ இறங்க போறோம் இல்ல பாய்ஸ். ரீச் டெல்லி. பாய் பாய். ஓகே, ஒரு நல்ல மனுஷன் அவர். இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு நான் கிளம்பி. என்ன இந்த ட்ரெயின்ல? இதே சேம் ட்ரெயினா? ஆமா, 4 மணிக்கு இருக்கும். ஓகே அபே நைஸ். டேய் டெல்லி வந்தாச்சு. ஒரு வழியா டெல்லி வந்து இறங்கியாச்சு. டெல்லி எப்படி ஃபீல் பண்றீங்க? டெல்லி நியூ டெல்லி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இப்போதைக்கு இறங்கணுன்னே நம்ம கப்பு மட்டும் தான் அனுபவிச்சிருக்கோம். பட் கிளைமேட் செம்மையா இருக்கு. எல்லா இடத்துலயும் போட்டர்ஸ் நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க. இறங்குனாலே பையாதான், இறங்குனாலே பையா. வடக்கு பாய்ஸ் என்ன பண்றது தெரியல. கிளம்புறோம். மச்சான் அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு டிராப்ல கேட்டேன். சப்பரி குளிர்து. சப்பரி கிப்பரி எல்லாம் பார்க்க முடியாது. அவ்வளோ சப்பரின்னு சொல்றாங்க, அதெல்லாம் கட்டுக்கிறது இல்லை. பையன் அவுட்ஃபிட் தான் இன்னைக்கு. டே 1 டெல்லி பயணங்கள் டே 1. ஓகே போலாம். க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ அதனால நம்ம எக்ஸ்கலேட்டரில் போகாமல் ஸ்டெப்ஸ்லேயே ஏறி போக போகிறோம். செம ரஷ்ஷாக இருக்குது. ஸோ பாய்ஸ் அதான் அப்படியே தரன்னு எல்லாம் எழுதிட்டு வராங்க. சீக்கிரமாக போகிறோம். டேய் தூக்கிடுவியாடா? எல்லாம் ஜிம் பாய்ஸ் நிர்வகிக்கிறாங்க. கமான். 2 மாசம் ஆச்சு. 2 மாதம் ஆச்சா? பையனை தூக்க விட்டாங்க 2 சுட்கேஸ். போயிட்டு மெடிக்கலா மாஸ்க் வாங்கணும்ல. ஓகே, மாஸ்க் வாங்கலன்னா கைஸ் அவ்வளோதான், காலி ஆயிடுவீங்க சொல்கிறேன். என்ன ஜாக் சைலண்டா வரீங்க? சைலண்டா வரீங்க. வாயில புகை வருது. நல்லா இருக்கு. நான் தம் நடிக்கிற ஸ்டைல்ல பாய் ஃபுல் புகை ஸ்டாரி ஃபுல்லா.
Guys, இது எல்லாமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் டெல்லி வந்தா உங்களோட வியூ என்ன இருக்குமோ அதுதான் எங்க வியூவோ அதான் உங்களுக்கு காட்ட போறேன். அங்கே பாருங்க அந்த சன்ரைஸ் ஆகிறது பாருங்க ஆயிடுச்சு. அது வேற விஷயம், செம்மையாக இருக்கு. ஆனால் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது டெல்லி ஃபர்ஸ்ட் டைம்னால. அதுவும் தனியாக வந்திருந்தா கூட இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா தெரில. ஃப்ரெண்ட்ஸோட வந்ததுனால இன்னும் ஃபன்னாக இருக்குது. அதுதான் இப்போ ஹைலைட்டே அதுதான். ஃபேமிலியோட வந்திருந்ததோட ஃப்ரெண்ட்ஸோட வந்தது பெரிய ஹைலைட். பெட்ரோலில் போயிடலாமா காரில் போயிடலாமா? எதுனாலும் ஓகே ஃபைன் ப்ரோ. இல்லை பாருங்க அப்துல் அக்கல் Day 3 அலப்பற பண்றோம். Let's go. தம்பி போலாமா? गाड़ी संख्या 6405 Heavy. ஸோ கைஸ் நாங்கள் இப்போ இங்கே இறங்கிட்டு சார மாதிரியே எங்களை தாக்குறானுங்க. டாக்ஸி 550 ரூபா கேட்குறான். இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம ஹோட்டலு? ஓ எங்களுக்கே தெரியாது, அவன் ஒருத்தருக்கான், அவனுக்கு தான் தெரியும். ஆனால் சார மாதிரியே தாக்குறாங்க கைஸ். ஹிந்தி தெரிஞ்ச யாராச்சும் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கணும். அந்த மாதிரி என் பக்கத்தில் 3 பேர் இருக்கானுங்க. அவனுக்கு பக்கத்தில் நான் தான் இல்லை. ஸோ நாங்கள் டாக்ஸி பிடிக்கிறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். புக் பண்ணியிருக்கோம். नहीं भाई अपना दिल्ली वाला नहीं भाई அந்த நெகையை வச்சு தான் நான் பொழிச்சிட்டு இருக்கேன். ஆனால் எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் இருக்குது டெல்லி. லைக் நேஸ்டி, வெரி நேஸ்டி. ரொம்ப அட்டாக் பண்ணுறாங்க நம்மள. நெய் பாய் அந்த நெய்யை வச்சு நான் பொழிச்சிட்டு இருக்கேன். பையன் காலி. சீரியஸாக ராக் ஸ்டார் படத்தை சப்டைட்டில் இல்லாமல் பார்த்து எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எங்கள் 2 பேருக்கு தான் தெரியும். அந்த கேஸ் நான் என்னை கூப்பிட்டு டெல்லி வந்திருக்கானுங்க. உங்கள் ஷியோர் அவன் வீடியோவில் பாவம் 2 பேக் தூக்கிறதுனால ஏன்ட கொடுத்து போயிட்டாரு. மச்சான் பிடிக்கணும் ஒன்றா என்னடா பண்ணுவேன்? இதை பிடிச்சிட்டு போவானா என்ன பண்ணுவேன்? இதான் இவனாடா இந்த ஹெச்ஆராடா 3838 வண்டி நம்பர் என்ன? எல்லாமே ரெக்கார்டும் பேசுங்க உங்க சேனல் தான். கேட்கலாம் ஏதோ எக்ஸ்ட்ரா சாவடிக்கிறானுங்க. வந்து டாக்ஸி வாங்க, அதை வாங்க, இதை வாங்க. கையை பிடிச்சி இது மட்டும் தான் எங்களை இழுக்கல, மற்றபடி சுத்த போட்டானுங்க எங்களை. அம்மா எங்க அங்க பேர் 100 ஈத்திர போறான்டா. டாப் டிப் டபால் பாத்துறீங்க. அவன் 300 ரூபாய் கேட்டாங்க. 300 ரூபாய் எங்க தெரியுமா கேட்டாங்க? கரெக்டா வந்துட்டு நான் என் பெச நகர்ல இருந்து அம்பிகாபுரம் போறதுக்கு எதுக்கு 300 ரூபாய்? ஓ அந்த டிஸ்டன்ஸ் தானா? 300 ரூபாய் அப்படின்னா நான் நடந்தே போயிடுவோமா? மெட்ரோ இல்லையாடா அங்க? ஏடா வருமா வராதடா கேப் கேன்சல் பண்ணானடா அவன். கேன்சல். கோபாலா கோபாலே. சே அந்த தமிழ்கார பையா வேற பிடிச்சிருக்கலாம். நம்ம ஊருக்காரன் தானே நம்ம ரொம்ப ஏமாத்துவான். ஆக்சுவலி ஈத்திர போறானுங்க. मैंने 300 के लिए बुक किया मैंने. ठीक है उसमें चल 300 ரூபாய்க்கு புக் பண்ணிட்டேன். அதோட கம்மியா சொல்லுங்க. சரி அதுலயே போங்க. ஆட்டோக்கார அதை போட்டுட்டேன். அப்ப அதுலயே போங்க அப்படிங்கிறான். ஆனா எல்லாம் கலரா இருக்கானுங்க, செம்ம கலரா இருக்கானுங்க. வெயிலே அடிக்காதுடா. ஆட்டோக்கார கலர் மீசையெல்லாம் உறைஞ்சு போகுது. இப்பதான் இங்க வந்திருக்கோம். இப்போ கேப் ஏறி உட்காந்துருக்கோம். இதுக்கப்புறமா வெஸ்டர்ன் காட் போறோம். சகுனமே சரியில்லை. கியா முயான்றானுங்க இங்க வந்தாலே. எங்க வீட்டு ஆரன்லாம் இல்ல, ஆரன்
பாம் தான். ஒரு ஒரு டீசென்சி இல்லை, ஒன்றும் இல்லை. வரானுங்க பார்க்குறவங்கலாம் வந்து கியாமையான்றானுங்க, பட்டு பட்டுன்னு ஆட்டோவில் ஏறுங்கிறாங்க. கலாய்க்கிறானுங்க, நக்கலா கலாய்க்கிறானுங்க. எதுவும் சொல்கிறதுவே தெரியல. நம்ம ஊராக இருந்தால் சூற விட்டுருக்கலாம், பட் ஸ்டில் என்ன பண்ணுறது, இது நம்ம ஏரியா இல்லை. ஸோ அதனால் சைலண்டாக தான் போகணும். ஊராக தான் நம்மளே லைட்டாக பேசுவானுங்க, பட் இருந்தாலும் நம்ம ஊரில் தாங்கிப்போம். இவனுங்க ரொம்ப பேசுகிறாங்க. கைலாஷ் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? அதாவது ஃபர்ஸ்ட் கையை பிடிச்சி இழுக்கல எனக்கு தெரிஞ்சு, அது மட்டும்தான் பண்ணல. அது தவிர மத்த எல்லாம் பண்ணியாச்சு. போயிட்டு இருக்கு. எல்லாமே இல்ல என்னன்னா ஸ்டார்டிங்கே சரியில்லை. இப்பதான் வண்டியே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இதுக்கப்புறம் எவ்வளவு பார்க்க வேண்டியது இருக்குன்றது சத்தியமா எனக்கு தெரியல. சகுனம் நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் ஆளுங்க தான் லைட்டாக நான் ஒரு அப்படியே வச்சுட்டு உங்க ஏல நான் ஃபார்முக்கு வரேன். மச்சான் மங்கிடா மங்கி போகுது. பட்டெக்ஸ் லக்கேஜ் வச்சுட்டு நாங்க திரும்பி ஃபார்முக்கு வரோம். அவ்வளவுதான். இப்போதைக்கு மீண்டும் சந்திப்போம். முதல்ல நாங்கள் இதெல்லாம் வச்சுட்டு வரோம். இவர் சேர்த்துருவாருன்னு நினைக்கிறேன்ல, எங்க இருந்தா லொகேஷன் சேர்த்துருவாருன்னு நினைக்கிறேன். சேர்க்கலன்னா அவரை பார்த்துட்டு. ஸோ ஹாய் ஹாய்ஸ், இப்போ எங்கே இருக்கோம்? வெஸ்டர்ன் கோட் எம்பி கெஸ்ட் ஹவுஸ். ஸோ இங்கே தான் இன்றைக்கி நமக்கு ரூமு. ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் மீல் நாங்கள் சாப்பிட்றது லைக் நம்ம ஊர் சாப்பாடு தான். தோசை, டோஸ்ட். இது தோசை தான், ஆனால் மசாலா தோசை. அது மசாலா தோசை. உங்கள் சிவராம் ஹேண்ட் வாஷ் பண்ண போயிருக்காரு. ஸோ என்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துட்டு போயிருக்காரு எடுக்கிறதுக்காக. நான் உங்களுக்கு இதை சாப்பிட்டு ரிவ்யூ சொல்கிறேன். பட் இப்போதைக்கு நான் ஒரு வாய் தான் சாப்பிட்ருக்கேன். சாம்பார் நம்ம என்னென்னவோ சொல்லுவோம், வீட்டு சாம்பார். நம்ம வீட்டு சென்னை தமிழ்நாட்டு கிட்ட கூட வராது. லைக் லிட்ரலி உங்களுக்கு அதை பார்த்தாலே தெரியும். கலர் டிஃப்ரெண்ட். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கான் இவன். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட். லைக் மாவோட டேஸ்ட்டே ரொம்ப சப்புன்னு இருக்குது. ஓகே, பட் வந்ததே நாங்கள் ரொம்ப போராடி வந்தோம். காதில் பஞ்சு வச்சுருப்பாங்க, கண்டுக்காதீங்க. என்னாச்சு? இதை எடுத்துகிட்டு இருந்தேன். அவள் தான் டோஸ்ட் சொன்னார் அவ்வளோவா. ஸோ எனக்கு எப்பவுமே சாம்பார் கொஞ்சம் காரமாக, பட் இங்கே மாவு டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக. சாப்பிட்டு பார்த்தியா? மாவே டிஃப்ரெண்ட்டாக. उस शोरा मटर है। आ रहे हैं सर, आपको 3 ऑमलेट है टोटल सर। एक और एक टोस्ट के लिए 2 ना? हाँ जी 2 और आ रहे हैं सर। हाँ 2 ठीक। माइनस चाहिए क्या? हाँ मेयोनीज सर, ऑमलेट माइनस। तमी ओके ओके एम्प्टी हॉस्टल ना எம்பி ஹாஸ்டலோட கேன்டீன் வந்திருக்கோம். இதுதான் இப்போ எங்களோட பிரேக்ஃபாஸ்ட். நான் மசாலா தோசை, அவர் பிளெயின் தோசை, அவர் பெட் ரோஸ்ட்டு, வெறும் பிரெட் டோஸ்ட் இன்னும் வந்துக்கிட்டே இருக்கு. எங்கள் அம்மா இதை சாப்பிட்டா சொல்லுவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. நீ சாப்பிட்டு வரேன். சாம்பார் நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு. கல்லால் அடிங்க சார். ஹெவி மைனஸ்லாம் வெரி மைனஸ். இப்போ தான் வீட்டு சாப்பாடோட ஆரம்பம் தெரியுது எனக்கு இன்றைக்கே தெரியுது. 2-3 நாளில் நல்லா தெரியும். 2-3 நாள் எனக்கு மத்தியானமே தெரியும்னு நினைக்கிறேன். நான் எப்போவுமே சாம்பார் தோசை எங்கள் வீட்டில் பண்ணால் சாப்பிடவே மாட்டேன். எங்கள் வீட்டு சாம்பார் பிடிக்காது, ஹோட்டல் சாம்பார் தான். ஓ சங்கீதா, வாவ். சரவணா பவன் இருக்கா இது இருக்குல்ல? அப்படியா? அப்போ அவ்வளோதான். நீ சரவணா பவன் போகிறேன். நைட்டு வெஜிடேரியன் தான். ஆல்ரெடி 1.5 மாதமாக வெஜ் தான் சாப்பிட்டுருக்கேன். வெஜிடேரியனா? ஆமாம். பல்லு பிடிங்க எதுவுமே ஹெவியாக சாப்பிடல. பல்லு பிடிங்கிறது பல்லு பிடிக்கிறீங்கன்னு சொல்லுவோம், எல்லாம் தெரிஞ்சு. அது அவன் சேனல். இல்லை சொல்லலாம் சொல்லுங்க. இது எனக்கு பல்லு பிடிங்க உள்ள தையல் போட்டிருக்கு. அது காரணம் ஒன்று தான். லாட்டி சாக்கப்பை நான் 2-3 வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், காட்டுறேன் உங்களுக்கு. நான் ஹெவியாக சாப்பிடுவேன் லாட்டி சாக்கோப்பை. ஒரு நாளைக்கு 4 போகும். அதனால ரொம்ப சொத்தையாகி சாக்கோ பை சாப்பிட்டு இப்போ பல்லுக்கே பை போட நிலைமை வந்துச்சு. போட்டாங்க, பை தச்சு வச்சுருக்காங்க. ஏய் இல்லை, ஆம்லேட் வரும், தொட்டு சாப்பிடு. சரிம்மா, யார் மசாலா தோசை? இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஹெவி ஃபோட்டோகிராஃபிங் செஷன் போயிட்டுருக்கு. ஓகே, இதெல்லாம் இங்கே இருக்குது. ஃபோன் வந்து மாறப்படி லேட்டாக நம்ம ஃபோட்டோகிராஃபர் கைலாஷ் ப்ரொஃபஷ்னலாக எடுத்துகிட்ருக்காரு. எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து கொடுக்குறோம் பாருங்கள். என்னையும் உங்கள் சிவ இந்த மாதிரி எடுத்து கொடுத்தாருன்னா நல்லாயிருக்கும். சிவக்கும் பயங்கரமாக எடுத்துடலாம். அவரை பார்த்துக்கங்க ஃபஸ்ட்டு. நம்மளே தற்கொலை இதிலலாம் நம்மளுக்கு செட் ஆகாது. இதெல்லாம் அந்த ஒரு வேலையை எப்படி நிலவரலாம் எப்படி
கைஸ் வெளில போயிட்டு வந்தேன். நானே ஃபஸ்ட் டைம் தான். எனக்கே தெரியாது. ஸோ ஃபுல்லாக எல்லாம் பிக் ஷாட்ஸ் தான். இங்கே ஃபுல்லாக பிக் பீப்புள், வேறு ஸ்டேட்லேருந்து இருக்கிற எம்பிஸோட கெஸ்ட்டு, ஃபுல்லாக டைட் செக்யூரிட்டி கன்ஸோடு தான் இருப்பாங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன். பட் அட் த சேம் டைம் பல ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இங்கே அலௌடா இல்லையான்றது தெரில எடுக்கிறது. எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ண முடியுமா தெரில. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுறோம் உங்களுக்கு. இன்னும் சாட்டிஸ்ஃபை இல்லைங்க. இங்கே நான் சொல்கிறேன் வரணும் தேவை உனக்கு. கைஸ் இங்கே வாங்கல, இந்த ஃபோட்டோக்கு டிஃப்ரென்ஸும் என்னது இவந்தே ஃபுல்லாக இருக்குது. நான் எடுத்த ஃபோட்டோ டிஃப்ரென்ஸ் ஸ்டோரேஜுக்கு இன்னைக்கு வெஸ்டர்ன் இந்த ஃபோட்டோக்கு டிஃப்ரென்ஸ்க்கும் இந்த ஃபோட்டோஸோட டிஃப்ரென்ஸ்க்கும் இங்கே பாரு, நான் ஒன்று ஒரு 4ஆம் தேதி வரைக்கும் என்ன பாடுபட போகிறேன்றது எனக்கு சத்தியமாக தெரில. ரயில்வே ஸ்டேஷன்லேயே ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க, சாப்பிட்ற கேன்டீன்லேயே ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க. இப்போ இங்கே பாருங்கள், வெளில வேறு வியூ ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வெளில நின்று வியூ எடுத்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் ரூம்குள்ளே செக்இன் பண்ணுவாங்க போல். சரியில்லை சிவராம், சரியில்லை ப்ரோ. ஃபோட்டோஸ் இம்பார்ட்டன்ட், மெமரிஸ் ஆல்வேஸ். ஒருத்தர் பணியாட கைஸ் இப்போது செகண்ட் பண்ண போகிறோம் எம்பி ஹாஸ்டலில். லெட்ஸ் கோ. என்னன்னே தெரியல, ஒரே புகை மூட்டமாக, புகை ஃபாகா என்னன்னே தெரில. ஸ்மோக் ப்ளஸ் ஸ்மாகான்னு கூட தெரியல. ஆனால் ஸ்மெல்லு புகை மாதிரி தான் லாயலா அவர் பாருங்க, எக்ஸ் லாயலா சொல்கிறாரு, லாயலா மாதிரி இருக்கா. நம்ம ரூம் நம்பர் 71. வியூ செம்மையாக இருக்குல்ல, சீரியஸாக ஃப்ளெக்ஸ்ரா வியூ. எல்லாத்துக்கும் அப்துருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக. பாருங்க செம ஃப்ளெக்ஸாக இருக்கு பாருங்க, பக்காவாக இருக்கா. வாங்க நம்ம ரூம் டூர் போகலாம். லெட்ஸ் கோ. இல்லை வாங்க கைஸ், ரூம் டூர். மினி ஃப்ரிட்ஜு இப்போ நாங்கள் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். மாம்ஸ் ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஃப்ரிட்ஜு நல்லா இல்லை இங்கே. ஓகே, டேபிள் ஓகே. இங்கே செகண்ட் டோர் ஓகே. இங்கே ஒரு டைனிங் ஹால் ஓகே. மாஸ்டர் பெட்ரூம், ரிசப்ஷன், கேன்டீன், வார்ட்ரோப்ஸ். வேறு என்ன இருக்குது? ஓகே, இங்கே இன்னொரு டோரு, மிரரு. இதுதான் ரெஸ்ட் ரூம். அவ்வளோதாங்க, ரெஸ்ட் ரூம் வந்தாச்சு. நல்லாயிருக்கு, ரொம்ப மோசம்லாம் இல்லை. கீசர் எல்லாமே ஓகே. பாத்ரூம்லேருந்து எல்லாமே இருக்குது. நாட் பேட், எவ்ரிதிங் இஸ் குட். ஓகே கைஸ், இது போதும். ஒரு பெட்டில் படுக்க மாட்டீங்களா? ஹாய் கைஸ், நம்ம இப்போ ரெடி ஆயாச்சு. ஹாய், ஐஸ் கட்டி மாதிரி இருக்குங்க தண்ணி, கையெல்லாம் அப்படியே உறைஞ்சி போய். இதுதான் அவுட்ஃபிட் செக். தள்ளுங்க ஜாக், போட்டுருவோம். இன்னைக்கு இந்த டெல்லிக்கு இது போதும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே எதாவது பத்தலைன்னா நம்ம வந்து சரோஜினி நகர் பார்த்துக்கலாம். ஓகேவா ப்ரோ? இப்போ தான் சேஞ்ச் பண்ணுறாரு. அதாங்க கைலாஷ் என்ன பண்ணுறாருன்னு பார்த்துக்கணும். ஐ மீன் அப்துல் ரஹ்மான். ரொம்ப நாளாக எடுங்க ப்ரோ. ஓ, நீங்கள் கேமரா வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கோ. நல்லா இருக்காது. ஸோ கைஸ், பக்காவாக ரெடி ஆகிட்டு இருக்கோம். உங்கள் சிவா அங்கே இருக்காரு. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே என்ன அவுட்ஃபிட் போகிறதா தெரியல. மார்க்கெட் தான் போகிறோம். இப்போ இங்கேருந்து மார்க்கெட் போயிட்டு அங்கே உங்களுக்கு vlog வரும், என்னென்ன வாங்க போகிறோம், தேவையில்லாத என்ன, தேவை இருக்கிறது என்ன, எல்லாமே உங்களுக்கு vlog. அவ்வளோதாங்க, நம்ம எல்லாம் கிளம்பியாச்சு. இப்போ ரூம்லேருந்து கிளம்ப போகிறோம் ஷாப்பிங்க்கு. சரோஜினி நகர் போகிறோம். ஜாக் போதும், உங்கள் மேக்கப் திங்ஸ்லாம் போதும், கொஞ்சம் கிளம்புறீங்களா?
ஜாக் கொஞ்சம் ஃபேஷனபிளான கைனால கொஞ்சம் லேட்டாக உட்காரு வர்றதுக்கு. போலாம் எங்கே பாருங்க அடுத்த ஃபேஷனபிளான கை அப்துல் ஹோம் ஆயிடுச்சு. நார்மல் டிஷர்ட். டிஷர்ட் பேண்ட் லெட்ஸ் கோ. போகலாம். இதான் உட்பட்டு வாடகை இல்லை. கொஞ்சம் எல்லாம் முன்னாடி அப்படின்னா செல்ஃபி வரேன். கொஞ்சம் வாங்க உள்ள வாங்க ப்ரோ. நீங்கள் வாங்க. அப்புறம் வரோம். ஆஃப் பண்ணாது. அவன் கொஞ்சம் டேடி எங்கள் குரூப்பில் கொஞ்சம் பொறுப்பாக இருக்கணும்னு நினைப்பான். பட் நாங்கள் வந்தது என்ஜாய் பண்ணுறதுக்கு தான். ஓகே சொன்னேன் டேடி தான். அவ்வளோதான். சூப்பர். சரோஜினி நகர் மார்க்கெட் போகிறோம். என்ன வாங்க போகிறோம் தான் தெரியல. அங்கே போயிட்டு தான் பார்க்க போகிறோம். போயிட்டு ஃபுல்லாக என்னென்ன கிடைக்குதோ வாங்கி கோகுல்னு இங்கே எங்களுக்கு ஒருத்தர் இருக்கான். நாங்கள் யூஸ்லெஸ் ஃபெலோ. இதுக்கு ஒன்றுத்துக்காச்சும் யூஸ் ஆகான்னு நம்புகிறோம். ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறான். அவன் ட்ரிப்பு வர வேண்டியது கடைசியில் எக்ஸாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கதை கொடுத்துட்டான். ஸோ கதை கொடுத்தான் கோகுல் அவன் பேர். இனிமே ஓலா கோகுல் கூட டமால் ஜர்க்கி டேடி திடீர்னு ஜாலி ஆகிடுவார். திடீர்னு டச் ஆகிடுவார் டேடி. ஸோ இங்கே நாங்கள் அங்கே ஃபுல்லாக என்னென்ன வேணுமோ வாங்கிட்டு மச்சான் நீங்கள் அதிகமாக கூட வாங்க கொரியன் அனுப்பிச்சிக்கலாம். அப்படியா? இதுதான் மேப்பு. ஸோ இங்கே தான் போயிட்டுருக்கோம். சரிதா? நான் சொல்கிறேன் அங்கே இருக்க டோலிஸ் இல்லை டோலிவாலா அப்படி தான் கேட்குறேன் நான். இதுதான் சரோஜினி நகருங்க டெல்லியோட மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் இது. இப்போ இன்னும் உள்ளே போக போகிறோம். நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு மேலே போகிறதுக்கு தேவையான நிறையா விஷயங்கள் நாங்கள் வாங்கவே இல்லை. எல்லாம் சரோஜினி டெல்லின்னு வந்துட்டோம். அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? க்ளவுஸ் வாங்கணும். வேறு வாங்கணும் ஸ்வெட்டர். ஓகே ஸ்வெட்டர் வாங்கலாம். அங்கே பேர் ஃபர்ஸ்ட் காப்பி பேர் பூமா பேர் பாருங்கள். ஃபஸ்ட் காப்பி பூமா. நம்ம ஒரு ரவுண்டு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக போய் அடிச்சுட்டு அப்புறமா வந்து வாங்குவோம். முத்தி ஃபஸ்ட்டு பார்த்துக்குவோம். நெய் பாய் இந்த மாதிரி கிருக்கிறன்னு வந்து செல் பண்ணிட்டே இருப்பானுங்க. இங்கே இருக்கானுங்க 3 பேர் ஹிந்தி தெரிஞ்சவங்க. பாருங்க மேலே வந்து பாயிறானுங்க. கொஞ்சம் பார்த்து போகலாம் காலின்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். மாமா பார்த்து போகலாம் ஏற்றிடுவானுங்க போலியே. காடி போட்டுருங்க. ரொம்ப படிப்பாடி மாதிரி இருந்தேன். சரி கழுத்து நெய் பாய் பயமா இதுப்பா. ஓரமாவாடா. மைனஸ் தான் பாருங்க. இத்தனோண்டு ரோட்ல ஆட்டோ எடுத்து அவன் பாட்டு வரான் அசால்ட்டா. நெய் பாய் நம்ம ஊருக்கு இருந்தால் நம்மள அசிங்கமாக திட்டுவாங்க. ஹிந்தியில் திட்டான்னு தெரியாது. வேறும் பேச வேண்டியது. ஜீன்ஸா பாருங்க. அது மட்டும் தான் எனக்கு ஹிந்தியில் தெரியும். சரோஜனிக்குள்ள பாட்டாலாம் இருக்குதுப்பா. சிவராம் இந்த மாதிரி ஒரு ஸ்டோருக்கு வந்து நம்பர் போட்டிருக்குமாண்டா. அது எங்கன்னு பாரு. 32. ஓ மேலே போட்டிருக்கான் 32ன்னு. ஓகே இங்கே வரதுக்கு முன்னாடி இன்ஸ்டாவை ஃபுல்லாக கிருக்குறேன்னு பார்த்து எந்தெந்த கடை நம்பரில் என்னென்ன நல்லா இருக்குன்னு ஃபுல்லாக பார்த்து வச்சுருக்கேன். அந்த எல்லா கடைக்கும் போகிறோம். 150 ருபீஸ். நாங்கள் பண்ணி வந்துட்டு தான் இருக்கோம். உன்னை வீடியோ எடுத்துட்டு நீ எடிட்டுக்கு வேணா இது யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அப்படியே இன்ஸ்டால எடிட்டாக போடு. தக்கிட்டு அவ்வளோதான். இல்லை பங்கா ஸ்கார்ஃப் இருக்குடா. என்ன வாங்கிக்கவா? நம்மள தானே வாங்க போகிறோம். யாரு? நெய் பாய். மென்ஸும் தான்டா. ஷாப் நம்பர் இது 3டா. நெய் பாய் ஏய் என்னடா ஒரு 5 செகண்ட் நிக்க விட மாட்டானுங்க. ஒரே ரிங் டோனை வச்சுக்கிட்டு அங்க பாரு உன் ட்ரென்ச் கோட் 200 ரூபாய் தான். இதெல்லாம் நான் ஃபேஷன் வாக் போடும்போது 1500 4000 ரூபா கொடுத்து தைப்பேன். ஹாய் காட்டுறாங்க நமக்கு. முன்னாலே கை காமிச்சிடறானுங்க.
மச்சான் ஒயிட் கலர்லாம் நல்லா இருக்குடா, பேஜ் ஒயிட்டு. Excuse me, Anna, watch. என்ன price அண்ணா? ஐயோ தமிழ் வருது, எப்படி தமிழ்? கேட்டு அண்ணான்றான் பாரு மச்சான், பட்டுன்னு சொல்லிடு. சக்கல் தேக்கற வர மட்ராசி பார்த்தாரு. மட்ராசி நீங்க எனக்கு இவ்வளோ ஃப்ளோவாலாம் வராது. வாடா, இன்னைக்கு நாள் ஃபுல்லாக டைம் இருக்குடா. இந்த பாட்டு நல்லா இருக்குல்ல? லே கேர்ள்ஸ் நினைக்கிறேன்டா, கேர்ள்ஸுக்குடா. அதான் சொன்னேன்ல, கேர்ள்ஸ் இங்கே கம்மிடா, லைக் ப்ரைஸ் கம்மி அண்ட் திங்ஸ் அதிகம். பசங்களுக்கு இங்கே ரொம்ப அதிகம். நம்ம ஃபுல்லாக கேர்ள்ஸ். ஃபுல்லாக கேர்ள்ஸ் படி. எப்படா இவ கேர்ள்ஸ் பாய்ஸ் அவங்களுக்கு ஷார்ட்டாக வருதுடா ஸ்வெட்டர்ஸ், நமக்கு அப்படி கிடையாதுடா. சொல்லலாமா? நீங்க அப்துல் மச்சான் அது இல்லை. மச்சான் இங்க ட்ரை பண்ணுங்க. சூடாடி டெனிம் இங்க பாரு, டெனிம் எல்லாமே இருக்கு. பார்ப்போம். இங்க ட்ரை பண்ணலாமா? ஹலோ வாடா, நம்பர் நல்லா இருக்கு. இதுல பேண்ட் நல்லா இருக்குல்ல? ஃபங்கர் வந்துடும்டா. இங்கே பாரு, இந்த மெட்டீரியல் கண்டிப்பாக ஃபங்கர். कितने का? சைஸ் வேற மாதிரி. 850 मुनीश चलो 500 ரூபாய் கேளு. அது கம்மியாகவே கேள்றா. 200 ரூபாய். சொன்னா இல்லை வேறு இருக்கியா? 200 ரூபாய் साड़ी बहुत बड़ा है. பஹூத் படாபா. ஜிப்பெல்லாம் செக் பண்ணிக்கோ. அது இல்லை, ரொம்ப பெருசாக இருக்கு. थोड़ा सा टाइट चाहिए. நீ ஊட்டி போட்டே அது பெருசாக இருக்கா? उनका फिटिंग तो परफेक्ट रखना है ना, इसलिए थोड़ा थोड़ा रहता है. क्या थ्रिफ्टेड है क्या? हाँ थ्रिफ्टेड वाला है. थ्रिफ्ट पे नहीं पेश ஸ்டோரேஜ் காரணத்தினால் இப்போது நம்ம வந்து பட்டுன்னு எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு திரும்பி vlogging ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கொஞ்சம் திங்ஸும் வாங்கியாச்சு. நான் ஒரு லெதர் ஜாக்கெட்டு, மச்சான் ஒரு ட்ரென்ச் ஜாக்கெட் வாங்கியிருக்கான், அது நான் தான் போட்டிருக்கேன். அப்துல் ஒரு ஷூ வாங்கியிருக்கான், ப்ளஸ் அப்துல் தனியாக ஷாப்பிங் போயிட்டார். அவங்க கூட வந்தால் வேலைக்காக சொல்லிட்டு அவர் தனியாக போயிட்டார். ஸோ இப்போ நாங்கள் என்ன வாங்க போகிறோம்னு தெரியல, தேடிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், எங்கே போகிற? அதாவது கைஸ் எடுத்து வச்சேன் அந்த இன்ஸ்டாவெல்லாம் பார்த்து ஏதும் வேலைக்கால ஏதும் வேலைக்காலங்க. உனக்கு சொல்கிற இன்ஸ்டா, இந்த யூடியூப் இன்ஸ்டாலாம் பார்த்து அந்த ஷாப் நம்பர் சொல்கிறது எதையும் நம்பி வராதிங்க கைஸ். எல்லாமே ஹெவி மைனஸ். அப்படி சொல்கிறாங்கன்னா எந்த கேட்டு எல்லாம் கேட்டுக்கோங்க, எல்லாம் ஹெவி மைனஸ். நல்லா ஷாப்புன்னு சொல்லிட்டு நல்லா சப்பரி மாதிரி இருக்குது எல்லாமே. A few moments later, a little longer than a few minutes later. Meanwhile, ஃபன் பண்ணிட்டு வந்திருக்கோம். கைஸ் செம பண்ணு. இது நம்ம ஊர் மெட்ரோ மாதிரி அதை திறந்தெல்லாம் பண்ணு கிடையாது, இது கேஸ். ஆக்சுவலி செம பண்ணு. என்னன்னா அது அந்த சைடு நாங்கள் வர வேண்டியது, அந்த சைடு எக்ஸிட். பட் நாங்கள் அங்கே வந்துட்டோம். நாங்கள் தான் கேஸுக்காரங்களே. மச்சான் 2 பேர் ஓடினானுங்க ஷட்டர் திறக்க. அங்கேருந்து பையா பையா பையான்னு ஒருத்தனை கூப்பிடுறேன். அவன் அவன் கூப்பிடுறான் பையா பையான்ற. இங்க ஓகே, ஏதோ இதுலயும் ஒரு நல்லது ஏதோ இருக்கும். நல்லதெல்லாம் இல்லை, நாங்கள் பண்ணது லைட்டாக கொஞ்சம் கேஸு தான். அதில் அண்டர் மெயின்டெனன்ஸ் போட்டுருந்துச்சு. நாங்கள் அதில் சரி இந்த சைடு தான் எக்ஸிட் கிட்டன்னு சொல்லிட்டு அதை நவுத்தி விட்டு வச்சுட்டு வெளியே போயிட்டோம். அந்த சைடு போயிட்டு எக்ஸிட் போய் பார்த்தா ஷட்டர் போட்டு இது எப்படி பாதி மூடி இருக்கோ அது மாதிரி அதை முழுசா மூடிட்டான். எங்களுக்கு எந்த சைடுமே எக்ஸிட் இல்லை. இப்போ திருப்பி நாங்கள் ஸ்கேன் பண்ணிட்டு தான் உள்ள வரணும். டிக்கெட் எடுத்தோம் போடா டக்குன்னு போகும்போது சைக்கு. இப்போ போலீஸ் கிட்டலாம் பேசி அதுக்கப்புறம் தான் மேபி 2-3 கிளிப்பு நான் என் ஸ்னாப்ல எடுத்தேன். அதை வேணா அவன் யூடியூப்ல ஆட் பண்ணுவான்.
டேய் இதுடா இந்த பக்கம் இருக்கு. இது இங்க இருந்து எவ்வளவு தூரம் போனோம்? ரொம்ப தூரம் நடக்கணும் கைஸ். டெல்லி மெட்ரோ செம்ம சிக்கமான மெட்ரோ. எனக்கு ஏதாச்சும் எல்லோ லைட் கீழே ஃபோட்டோ எடுக்கணும். எடுப்போமா இல்லை ரூம் போயிடுவோமா? so much. ஃபோட்டோ ஷூட்டுன்னு வந்துட்டு ஒருத்தன் அடிச்சுக்கிறானுங்க. கேமரா இங்கே இருக்கு பாரு. இதெல்லாம் அங்கே பண்ணிட்டீங்கன்னா என்ன இது கிரவுண்டு? ஆமா அது கீழே இறக்கி போடுறா. மைனஸா இருக்கு. கீழே இருக்கு புறங்குள்ளாவ கீழே இருக்குங்க சார். அவ்வளோதான் மரியாதை உனக்கு. போ வெளியே மச்சான். ஆமா நான் இது போடவா இல்லை கைட்டுருவா? அது இஷ்டம் மச்சான். உன்னை போய் கேட்டேன் பார்த்தியா? அது நல்லா இஷ்டம் பட்டு நிறைய டெங் 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 பாய்ஸ். எனக்கு நான் பாக்குறேன் இருட்டுல மூஞ்சி தெரிஞ்சா ஒரு மாதிரி ஆடா இருக்கும். காட்டு போதும் போ. அதுதான் மரியாதை. கைஸ் நான் எடுத்து கொடுக்குற மாதிரி எனக்கு எடுத்தே கொடுக்க மாட்டானுங்க. இந்த மாதிரி எடுடா நில்லு, நான் இதில் எடுக்கிறேன். இந்த தாய்லி அவனுக்கு நல்லா இருக்கு. பஜனையா எடுத்துட்டான் இந்த போட்டோ. இது நல்லா தான் இருக்கு. இந்த மாதிரி ஆமாண்டா அந்த லைட். டேய் ஏய் தப்பன குறா. இப்படி நாடு. ஏய் ஏய் அவன்ட குறா படுத்தாடா. அவன்ட குறா அவன்ட. அவன் ஒருத்தன் தானே இந்த வேலையை உருப்படியா பாக்குறான். எடு ஏத்தாதீங்கடா. அவுட் ஆஃப் மச்சான் ஏய் நாங்க எங்கேல தான்டா எடுக்கிறோம். எப்பா என்ன பண்ணலாம்? நீ ஆரம்பிடா. எதுவுமே பண்ண வேணாம். மச்சான் ஹெவி ஃபோட்டோகிராஃபி ஹெவி. ஏதாச்சும் பண்றா கூதி. வீடியோ எடுக்கறியா? ஆமாடா. டேய் ஏ கேன்றான் அவன். 1 செகண்ட் ப்ளீஸ். நீ எடுறா அவன் கிடக்குறான் சப்பரி. சப்பரியா மாமா? அவன் தானே நம்மளை பார்த்து சப்பரின்னு சொல்லிட்டு போவான். இவன் தான்டா சப்பரி. அவன் சப்பரி இல்ல. கொஞ்சம் பொண்ணுமா கைஸ் எல்லாம் ரூமுக்கு வந்தாச்சு. அப்துல் பாருங்க எப்படி இருக்கிறாருன்னு. ஆஃபீஸ் கரெக்டாக டைம் என்னடா அப்துல்? இதெல்லாம் பதிவு பண்ணோமா? சொல்லுங்க. 12 ஆகிறதுக்கு ஒரு 4 நிமிஷம் இருக்கு. நம்ம ஸ்லீப் மோடுக்கு வந்தாச்சுங்க. செம்ம டயர்டுங்க பாடி. நம்ம ஸ்லீப் மோட் ஃபுல்லாக. அங்கே பாருங்க, அங்கே பையாவை பாருங்க. பையாவை ஃப்ளாட் மூட். ஹாய் கைஸ், என் அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கேன். குட் நைட். நீங்களாம் தூங்க போகிறீங்களா? ஆமாம், இங்கே தான் ஃப்ளாட்டு. நீங்கள் எப்போ தூங்க போகிற? ஃப்ளாட் ரெடி ஆகிட்டு காட் ரெடி ஆயிடுச்சா? எனக்கு சென்ட்ரல் பிளேஸ். நீங்கள் எதுவும் எடிட் பண்ணுறேன் கொடுக்குறேன். நீங்கள் டயர்டாக இருக்குது. நான் ஃபோன்ல ஏத்திட்டேன். ஓகே கைஸ், நாளை சந்திப்போம். நன்றி கலாஸ்.